இருளில் மூழ்கிய அரசு மருத்துவமனை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா? திருவள்ளூர் அருகே பொன்னேரியில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டது. இங்கு அரசு மருத்துவமனையிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை இருளில் மூழ்கியது. புதிய கட்டிடம் அமைந்துள்ள அவசர சிகிச்சை பிரிவினை தவிர பழைய கட்டிடம் அமைந்துள்ள பிரசவ அறை, உள்நோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட அறைகளில் மின்வெட்டு காரணமாக மின்சாரம் இல்லாமல் கர்ப்பிணிகள், பாலாட்டும் தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் அவதியுற்றனர். இதுபோன்று மின்வெட்டு ஏற்படும் நேரங்களில் குழந்தை கடத்தல், நோயாளிகளின் உயிருக்கு பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு சமூக விரோதிகளால் ஏற்படும் அச்சம் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ள நிலையில் போதிய வெளிச்சம் மற்றும் மின்வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சுகாதாரத்துறையை வலியுறுத்தியுள்ளனர். மேலும் 2வது நாளாக சற்று முன் பெய்த மழையின் காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஜெனரேட்டர்கள் இருந்தும் இயங்காததால் மின்சாரம் வழங்கப்படவில்லை. தொடர்ந்து மின்சாரம் கிடைக்காமல் பச்சிளம் குழந்தை பிரிவில் குழந்தைகளை தரையில் வைத்து கிடைத்ததை வைத்து விசிறி கொண்டு அமர்ந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.